டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மூட்டு வலி இந்த ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே இருக்கும். மூட்டு அப்படின்னு சொல்லும்போது ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் இருக்கு, செர்விக்கல் பெயின், லம்பார் பெயின் இருக்கு, முக்கியமா கால் மூட்டுக்கள்ல வலி இருக்கும், நீ ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே மேஜர் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். முக்கியமான மூட்டுக்கள். இதை தொடர்ந்து நம்ம உடல்ல பார்த்தோம்னா மைனர் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளும் நிறைய இருக்கு. ஸோ கை விரல்கள், ஒவ்வொரு விரல்களையும் இருக்கக்கூடிய மூட்டுக்கள் சொல்றோம். கால் விரல்கள், கால்ல இருக்கக்கூடிய டோஸ்ல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் எல்லாமே சொல்றோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நமக்கு அதிகப்படியான வலியை நமக்கு கொடுக்கும். சொல்ல மூட்டுக்கள்ல வலி இருந்தாவே நம்மளுடைய மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ். இப்போ இதுவே குளிர்காலமா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆகுது. ஸோ மூட்டு பகுதியில அதிகமான ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது நம்ம மூட்டுக்கள்ல. ஸோ அதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம கால்கள்லயும் அதிகமான வலிகள் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியலங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நான்லாம் தரையில உட்காந்து இத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா, மொட்டை மாடிக்கு போய் இத்தனை வருஷம் ஆகுது தெரியுமான்லாம் சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா மூட்டுக்கள்ல வலி, இந்த வலிக்கு பயந்துகிட்டே நான் தரையில உட்கார்றதில்ல, படிக்கட்டு ஏறி போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம உடல் எடைக்கும் மூட்டு வலிக்கும் சம்பந்தங்கள் நிறையவே இருக்கு. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது மூட்டுக்களில் வலி அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பெயினோட நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் வெயிட் இருக்கும் போதே அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லாத போவே வெயிட் லாஸ் பண்ணிட்டு நார்மலா இருக்கிறது நமக்கு பெஸ்டா இருக்கும். இப்போ இந்த மூட்டு வலி இருக்குன்னா என்ன உணவு நம்ம அதிகமா சாப்பிடலாம் அப்படின்றது தெரியணும். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் என்ன உணவு நம்ம அதிகமா சாப்பிடலாம்? கால்சியம் சார்ந்த உணவுகள், வாதம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம உணவிலே நிறைய மாற்றங்கள், கால்சியம் சார்ந்த உணவுகள் சொல்லும்போது இந்த சிறுதானியங்கள் கலந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கேழ்வரகு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தது 50 கிராம் ஆவது கேழ்வரகு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான கால்சியம் தேவைப்படும், ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு நம்ம இதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம பயன்படுத்த உடல்ல மூட்டுக்களில் வலியோ இல்லை எலும்பு தேய்மானமோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் குறைவாக இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட் குறையுதுன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதற்கு பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வாத நாராயண தைலம் பயன்படுது. நல்லெண்ணெயோடு வாத நாராயண இலைகளை சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ml அளவுக்கு இந்த ஆயில் எல்லாமே நம்ம பயன்படுத்தினோம்னா உடல்ல முக்கியமாக மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறையுது, ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு, அதை சரி செய்யணும்னா நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படின்ற பட்சத்துல நம்ம நல்லெண்ணெயோடு இந்த மூலிகையை சேர்த்து காய்ச்சிய வாத நாராயண இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா உணவு முறையில இந்த காய்கறிகளை நிறைய சாப்பிடும்போது மூட்டுக்களில் வலி குறையும். அப்படின்னா என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல முருங்கை, அடுத்ததாக கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட் மெயின்டைன் ஆகிறதுக்கும் எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம். கோவக்காய், கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நூக்கோல். ஸோ இந்த காய்கறிகளை உணவுல நம்ம சேர்த்து சாப்பிட உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். பல பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது. ஸோ இதற்கு அப்புறம் நம்ம கீரை வகைகள்ல என்னென்ன, தினமும் ஏதாவது ஒரு கீரை வகை இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுல முக்கியமா முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முருங்கையை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா பருப்பு கீரை பயன்படுத்தலாம். லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுவும் தவசி கீரையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த தவசி கீரைலாம் மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொல்லலாம். எல்லா விட்டமின்ஸும் இதுல நிறைஞ்சி இருக்கு.
இந்த கீரையை நம்ம உணவாக பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக மூட்டுக்கள் சார்ந்த வலி குணமாகுது. இப்ப மூட்டுக்கள் வலி இருக்கு, ஏதாவது ஒரு மெடிசன் சித்தால நம்ம சாப்பிடும்போது ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் மாவிலங்கப்பட்டை கஷாயம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இந்த மாவிலங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது வாதம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தக்கூடியது. இந்த மாவிலங்கப்பட்டையோட மருதம்பட்டை சேரணும். இதனோட லவங்கப்பட்டை, கிராம்பு, சுக்கு, அதிமதுரம், அக்ரஹாரம், இண்டு, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு கஷாய பொடியாக நம்ம பயன்படுத்தணும். எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த மாவிலங்கப்பட்டை இது பொதுவாகவே உடல்ல இருக்கக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்ல வந்து மைனர் ஜாயிண்ட்ஸ்ல வந்து அதிகமான பெயின் இருக்கும், பிரிஸ்ட் ஜாயிண்ட்லயும் ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மாவிலங்கப்பட்டை பயன்படுது. இப்போ தொடர்ந்து இந்த மாவிலங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாகணும்னா இந்த மாவிலங்கப்பட்டை குடிநீர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரிதான் வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ராமுட்டி தைலம். சிட்ராமுட்டி தைலம் அப்படின்னு சொல்றது இது வந்து சூர்ணமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சிட்ராமுட்டி தைலத்தை வந்து தேன்மெழுகோட சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்போ தேன்மெழுகு அப்படின்னு சொல்றது முக்கியமா நம்ம ஜாயின்ஸ்ல ஒரு லூப்ரிகேஷன் தரதுக்கு, ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் பாதிக்கு மேல தூக்கவே முடியல, ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் போதெல்லாம் நம்ம சிட்ராமுட்டி தைலத்தை பயன்படுத்தலாம். லேசா காய்ச்சி நம்ம தோள்பாட்டையில வலி இருக்கா அந்த இடத்துல எல்லாமே நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது தோள்பாட்டையில இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், வலி, சைனோவியல் ஃப்ளூயிட் குறைவா இருக்குன்னா அதை சரி செய்யறது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு இந்த சிட்ராமுட்டி தைலம் பயன்படுது. இப்போ இந்த பதிவுல வாதம் தொடர்பான நோய்கள், மூட்டுக்கள் வலிமையாக இருப்பதற்கு நேச்சுரலா டயட் என்ன ஃபாலோ பண்ணலாம், மெடிசின்ஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம்ன்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.